திருவள்ளூர் அருகே மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் மேலும் ஒரு மீனவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் எழில். எலாவூர் அருகே இருக்கும் வல்லம்பேடு மீனவ கிராமத்தில் மீனவர்கள் இருதரப்பினரே ஏற்பட்ட மோதல் காரணமாக 2 மீனவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது நேற்று இரவு இந்த பகுதியில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சூறையாடப்பட்டன. இங்கிருந்து ஆட்டோக்கள் அடித்து நொறுக்கப்பட்டது. இங்கே 10க்கும் மேற்பட்டோர் இதில் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இன்று காலையில் அண்ணாதுரை என்ற மீனவரும் குணசேகரன் என்ற மீனவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பகுதியில் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கு அசம்பாவிதம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் தலைமையிலான அந்த போலீசார் இங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதி ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ள பகுதி என்பது வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் இவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனை காரணமாக ஏற்கனவே 5 பேர், அதாவது அந்த தரப்பிலிருந்து மற்றொரு தரப்பிலிருந்து பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக இந்த கொலை சம்பந்தமாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் பதட்டம் நீடித்து வருவதால் அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.